ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சவுண்ட் செக்மெண்ட் டிஸ்பிளே வச்சு 0 to 9 அப்படிங்கிற டிஜிட்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எம்பி லேப் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் போனோடனே ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விசார்டு. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து டிவைஸ் கேட்குது. டிவைஸ் வந்து பிக் 16F877A. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ லைட்டு கம்பைலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது ஃபைல் லொக்கேஷன் கேட்கும். நான் வந்து இந்த ஃபைலை இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் போட்டு 7 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளனா ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ ஃபினிஷ் ஆகிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சி ஃபைல் நான் இப்போ போடணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபைல் போய்க்கோங்க, நியூ ஃபைல். நான் ஏற்கனவே ஒரு கோடை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இங்கே டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைலை. ஸோ அவ்வளோதான். இப்போ எனக்கு சி ஃபைல் சேவ் ஆகிட்டு. ஸோ இந்த கோடை நம்ம லைன் பை லைனாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது வந்து ஹெடர் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் 0x3F72 ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்குங்கிறத நம்ம வந்து ஹார்ட்வேர் பார்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லியிருப்போம் போன வீடியோலேயே, எல்இடி பிளிக்கிங் வீடியோலேயே சொல்லியிருப்போம் எதுக்கு போட்டிருக்கோன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட் பியை வந்து நான் சவுண்ட் செக்மெண்ட்டுக்கான இன்புட் பின்ஸாக நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு ARR of 10 இருக்கும். ஸோ இந்த ARR of 10ங்கிறது எதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு அரே தான். ஸோ இந்த அரேக்குள்ளே ஒரு 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10 வேல்யூ என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக் ஹார்ட்வேர் ஒர்க்கிங் பிளேலிஸ்ட்லேயே ஒரு சவுண்ட் செக்மெண்ட் டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூஸ்லாம் எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ நான் அந்த எக்ஸ் வேல்யூஸ் எடுத்து இப்போ டேரெக்டாக நான் போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த 10 எக்ஸ் வேல்யூஸும் இருக்குது. ஸோ இந்த 10 எக்ஸ் வேல்யூஸும் இப்போ எனக்கு 0லேருந்து 9 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணோம் சவுண்ட் செக்மெண்ட் டிஸ்பிளேல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா trisb = 0x00. ஸோ trisbயில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் எல்லா பிட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லூப் while of 1. ஸோ இந்த while of 1க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஐங்கிற ஒரு வேரியபிளை கொடுத்து ஸோ i = 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா i <= 10 i++ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லூப் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 9 டைம்ஸ் இந்த கண்டிஷனை ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது எனக்கு இது வந்து இந்த வேல்யூ இந்த இடத்துல இருக்கும். இந்த வேல்யூ இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 0ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து ஐயோட வேல்யூ 1 ஆகும்போது எனக்கு இந்த இடத்துக்கு வரும். அப்போ எனக்கு 1ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த லூப் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். 0லேருந்து 9 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில ஒரு 1 செகண்ட் கேப் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் அந்த சி கோடு. ஸோ இப்போ நான் அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோர்ஸ் ஃபைலில் போய் இந்த சி ஃபைலாம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே இருக்குது. இப்போ நான் பில்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பில்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹெக்ஸ் ஃபைல் இருக்கட்டும். இப்போ டைரெக்டாக ப்ரோட்டீஸ் போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்கீமேட்டிக் கேப்சருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய் நான் இப்போ பிக் 16F877A அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இப்போ சவுண்ட் செக்மெண்ட் டிஸ்பிளே தேவை. ஸோ எனக்கு சவுண்ட் செக்மெண்ட் டிஸ்பிளே இருக்குது. காமன் கேத்தோடு தான் நமக்கு வேணும். அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டேரெக்டாக
கண்ட்ரோலர் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம பி போர்ட் கொடுத்தாலும் பி போர்ட் பக்கத்துலேயே இந்த சவுண்ட் செக்மெண்ட் டிஸ்பிளே வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கனெக்ஷன்ஸ் முடிஞ்சது. இப்போ நான் டம்ப் பண்ணிக்கிறேன் என் கோடை. கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 20 மாற்றிக்கிறேன். ஸோ என் லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கோடு இருக்கும். ஓகே ஓகே கொடுத்து அவ்வளோதான், டம்ப் ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி. ஸோ எனக்கு வந்து ஹார்ட்வேர் அவுட்புட் வந்துட்டு 0 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.